மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த காணொளி எதை பொறுத்து இருக்க போகுதுன்னா, நம்ம ஆனந்த் சார் பள்ளி மாணவர்களுக்கு சேமிப்பின் முக்கியத்துவம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தி கொடுத்தாரு. ஸோ அந்த நிகழ்ச்சிகளோட தொகுப்பு தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சேமிப்போட முக்கியத்துவம் என்னன்னு புரிய வைக்கணும். அது அவங்களுக்கும் விலைக்கு சொல்ற அளவுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஆனந்த் சார் பண்ண ஒரு விஷயம் தான் இது. இந்த தொகுப்போட ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்போட முக்கியத்துவத்தை பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல போய் எடுத்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. அந்த நிகழ்ச்சியோட இன்னொரு கூடுதல் சிறப்பு அம்சம் என்னன்னா, அவங்க சேமிப்போட முக்கியத்துவத்தை மட்டும் சொல்லாம மாணவர்களுக்கு உண்டியிலையும் கொடுத்து, ஸோ அதில் அவங்களே ஒரு காசையும் கொடுத்து அதை நீங்களே சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துருக்காரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஸோ அதை இப்போ வரப்போகிற தொகுப்புல நீங்க பார்ப்பீங்க. நல்லா கேட்டிருக்கேன். நீ பேச போற சார் பேசுறதுக்கு அப்புறம் வேற யாரு சாரை பார்த்திருக்கீங்க? உன் பேர் என்னடா? சுபீசன். சுபீசன். ஏன் சேவிக்கணும்னு சொல்லு. சேமிச்சு வச்சா லாஸ்டா பர்த்டேலாம் வரப்போ யாருன்னா வாங்கி தரலாம். உங்க அப்பா என்ன பண்றாரு? டைல்ஸ் ஓட்டுறாரு. அது மட்டும் இல்லை, சேர்த்து வச்சா நாளைக்கு நல்லா காலேஜுக்கு போய் படிக்கலாம். காலேஜ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஆனால் அதுக்கு நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில், புஸ்தகம்லாம் வாங்கணும். அதுக்கு காசு ஆமாம். எப்படி சேர்க்கணும் கேட்டுற ஒன்று காசு அதான் நான் காட்டுறேன். இந்த பேர் அந்த 5 ரூபா எடுறேன். பேர் எல்லாருக்கும் எப்படி சேர்க்கணும்னு காட்டு பார்க்கலாம். இது என்னது? இது சொல்லு. இந்த அம்மா காசு தந்தாங்கன்னா இப்போ 3 ரூபாய் தந்தாங்கன்னா 1 ரூபாய்க்கு வாங்கி. இப்போ நான் 5 ரூபா. ஆமாம், இப்போ நான் 5 ரூபா. ஆமாம், 5 ரூபா கொடுத்துருக்கேன். போடு. எவ்வளோ போடணும்? 5 ரூபா கொடுத்தா? சுபீசன் 5 ரூபா சார் கொடுத்துருக்காரு. இப்போ எவ்வளோ உள்ள 5 போட்டலாம்ல? 4 ரூபா போடணும். 4 ரூபா போடு. மீதி 1 ரூபாய் எதுக்கு? எதுக்கு? வாங்கி சாப்பிடணும். 1 ரூபா வாங்கி சாப்பிட்றதுக்கு, 4 ரூபா உள்ள போடுறதுக்கு. என்ன வாங்கி சாப்பிடுவேன்? என்ன வாங்கி சாப்பிடு? சாக்லேட் வாங்கி சாப்பிடுவீங்க. வெரி குட். பெரிய படிச்சு என்ன போற? போலீஸ். வெரி குட். போலீஸ் படிக்கணும்னா என்ன படிக்கணும்? காலேஜ் படிச்சு ஆர்டினரி போலீஸ் ஆவியா இல்லை ஐபிஎஸ் போலீஸ் ஆவியா? ஐபிஎஸ்லாம் வேணாம், ஐபிஎஸ் போலீஸ் ஆயிடு. ஆமாம், 10 போலீஸ் ஸ்டேஷன் உனக்கு அடியில் இருக்கும். வெறும் சாதா போலீஸ்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். உனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோமா? சரி, வெரி குட். நம்ம ஆஃபீஸில் இருக்க அவன் சாந்தியோட பையன். யாரு? உன் பையனா? ஐபிஎஸ் படிக்கவே நான் சொல்கிறேன் ஐஸ்வர்யாட்ட. ரைட், இங்கே உனக்கு தான். அதனால நம்ம எதுக்காக இந்த கூட்டம் நடத்தணுமோ அதை கரெக்டாக தொடங்கி வச்சுட்டேன் சுபிக்சன் இல்லையா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம், அதையும் அது கரெக்டாக தொடங்கி வச்சுட்டேன். சார் மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான கன்சல்டன்ட். பணத்தை எங்கே சேர்த்து வைக்கிறது, எப்படி செலவு பண்ணுறது அப்படின்றதுல இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான நபர். டிவியில் அதிகமாக அவரோட பேசுவாங்க, ஆலோசனை கேட்பாங்க. எல்லாருமே சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல. சேர்த்து வைக்கணும்னா முதல்ல சம்பாதிக்கணும்ல. சம்பாதிக்கிறவங்களுக்கு எப்படி சேர்க்கணும்னு தெரியாதா? நான் மாதம் 10,000 சம்பளம் வாங்குறேன்னா, சார் உட்காருங்க, ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாரு. ஒருத்தர் கார்பெண்டர் சொன்னா இல்லையா, ஒரு கார்பெண்டர் இருக்கிறாரு, ஒருத்தர் கொத்தனாராக இருக்கிறாரு. ஒரு 10,000 சம்பளம், 20,000 மாதம் சம்பாதிக்கிறாருன்னா அவர் முடிவு பண்ணுவார்ல என்னென்ன செலவு பண்ணணும். மாதத்துக்கு துணி எடுக்கிறது, வீட்டுக்கு அரிசி பருப்பு, வாடகை கொடுக்கறது, தண்ணி வாங்குறது, மீதி எல்லாம் போக கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்ல. அப்போ சேர்த்து வைக்கிற அளவுக்கு நாம் திட்டமிடணும், பிளான் பண்ணணும். இது இவ்வளோ ஒதுக்கணும். மொத்த சம்பளம் 25,000 வந்துருக்குது. இந்த மணி அதில் என்னென்ன செலவு பண்ணணுன்னு போக எவ்வளோ மீதி இருக்குதோ அதை பெரியவங்களாக இருந்தால் சாதாரண நோட்டில் பேங்க்கில் போட்டு வைப்பாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு
சின்னதாக ஒரு காயின்னு சின்ன நோட் இருந்தால் அது போடுறதுக்காக ஒரு உண்டியல் பழக்கம். இதை சுபிக்ஷன் சொன்ன மாதிரி இதில் சேர்ந்த உடனே என்ன பண்ணோம், அது எடுத்து என்ன தேவையோ சார் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாரு. அது எதிர்காலத்தில் இப்போதைக்கு உங்களோட இம்மிடியட் தேவை வந்து இந்த பண்டிகை வரும்போது ட்ரெஸ் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன மாதிரி செலவு உங்களுக்கெல்லாம் இருக்கும்? பொங்கல் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு, வேறு துணி தைக்கணும், நோட்டு புக் வாங்கணும், அப்புறம் பென்சில் வாங்கணும். நீங்கள் அங்கே நீங்கள் என்ன வாங்குவீங்க? மேக்கப் செட் வாங்கணும். வாங்கணுமா? வாங்கணும். இந்தப்பா ஐஃபோன் வாங்கணும். அப்போ அதெல்லாம் வாங்கணும்னா ஒரே நாளில் போய் ஒரு 10,000 15,000 நம்ம சேர்த்துக்க முடியுமா? கடைக்கு போக முடியுமா? இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஒரு இடத்துல பார்த்து நான் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் செலவு நிறைய பேர் சம்பளம் வாங்கணும்னு கோயிலில் போய் முதல்ல போட்டு வந்துடுவாங்க. எதில் போடுவாங்க? அதே உண்டி தான் இப்போ இங்கே வந்துடுது. இப்போ நம்ம வீடு தான் கோயில், நாம தான் உண்டியல், நம்ம பணம் தான் அங்கே போய் சாமிகிட்ட வேண்டுறதுக்கு பதிலாக இதில் போட்டு வேண்டிக்கலாம். என்ன அதில் சாமி படம் போட்டுருக்கு, சார் படம் போட்டுருக்கு, சாமி. சரி, அதாவது நம்மளோட முதல் சேமிப்பு ஃபஸ்ட்டு செலவு முதலாக பண்ணுற செலவு வந்து சேமிப்பாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு நோக்கம். அது குறித்து சார் இப்போ ஒரு சுருக்கமாக 2-3 சில சம்பவங்களை முக்கியமாக சொல்லுவார். அதாவது உலக அளவில் நிறைய கோடியில் சம்பாதிக்கிறவங்கலாம் எப்படி எதில் முதலீடு பண்ணால் எப்படி எவ்வளோ திரும்பவும் வரும், 1 லட்ச ரூபா போட்டால் அது 5 லட்சமாக மாற்றுறது எப்படி, கோடியை மாற்றுறது எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு வேணும். அது மாதிரிலாம் நிறைய ஆலோசனை சொல்கிற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஆலோசகர் சார். இப்போ நமக்கு நம்ம அளவில் உண்டியல் லெவலில் நாம் முதல்ல சேமிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் சார் சொன்னார் இல்லையா, இப்போ சாதா போலீஸ் ஆகணும்னு அவர் நீ ஐபிஎஸ் ஆகணும். சாதா போலீஸ்னா ஒரு ஸ்டேஷனு, ஐபிஎஸ் ஆனால் 5 ஸ்டேஷன் கண்ட்ரோல்னா சுபிக்ஷன் எனக்கு ஒரு ஸ்டேஷன் போதும் சார். எப்போதுமே ஒரு ஸ்டேஷன் போகிறோன்னு சொல்லக்கூடாது. நம்மளால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணணும். இது மாதிரி உங்கள்லேருந்து தான் நாளைக்கு நீங்கள்லாம் பெரிய ஆளானால் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்களே வேலைக்கு போனால் போகாது, நீங்களும் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீங்களும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். எல்லாருமே வேலைக்கு போயிட்டோன்னா யார் கம்பெனி ஆரம்பிக்கிறது? ஸோ யாராவது ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சு நீ 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். நம்மளே வந்து வேலைக்கு போயிட்டோன்னா எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? ஸோ நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா பணம் தேவை. அது மாதிரி பணம் சேர்க்கணும். காலேஜுக்கு போனோன்னா பணம் சேர்க்கணும். பையன் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு புது துணி வாங்கணுன்னா பணம் சேர்க்கணும். எல்லாத்தையும் அம்மா அப்பாட்டையே கேட்க முடியாது. அப்பப்போ 1 ரூபா 2 ரூபா வாங்கி அதில் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது ஃபுல்லாக அப்புறம் அதை உடச்சி எடுத்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது சுபிக்ஷன் சொன்ன மாதிரி அம்மா 5 ரூபா கொடுத்தாங்கன்னா 1 ரூபா மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு 4 ரூபா அதில் போடணும். சரியா? சரி, வாங்க இந்த காயின் கொடுப்பேன். இப்போ யார் பேசுகிறீங்க? அடுத்தது யார் பேசுகிறாங்க? இது உண்டியல் சேமிப்பு சம்பந்தமாக உனக்கு தெரிஞ்சதை என்ன பண்ண போகிறேன்? நீ இப்போ உன்கிட்ட கொடுக்குறாரு சார், நீ என்ன பண்ண போகிற சொல்லு. முதல்ல கை கட்டாத, சவுண்ட சொல்லு. சேர்த்து எவ்வளோ சேர்த்து? இப்போ சுபிக்ஷன் 4 ரூபா தான் போடுவானா? நீ எவ்வளோ போடுவடா? 4 ரூபா. 1 ரூபா என்ன பண்ணுவேன்? வெரி குட். என்ன மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன்? குல்ஃபி மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் என்ன படிக்க போகிற நீ? போலீஸ். எல்லாரும் போலீஸ் தானே. இங்கே எவ்வளோ பேர் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அது எல்லாரும் போலீஸ் ஆகிட்டா அப்புறம் மற்ற வேலைக்கு யார் போகிறாங்க? எவ்வளோ பேர் டாக்டராக போகிறீங்க? பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் கலெக்டராக போகிறீங்க? நர்ஸாக போகிறது எவ்வளோ பேர்? எல்லாம் டாக்டர் ஆகிடுறாங்க. வேற என்ன ஆக போறீங்க? வேற என்னலாம் ஆகலாம்? போலீஸ் 3 சொல்லிட்டீங்க. இது இல்லாம யாரெல்லாம் கம்ப்யூட்டர் படிக்க போறீங்க? எல்லாத்துக்கும் எல்லாம் கை தப்ப கூடாது. எவ்வளவு பேர் டீச்சரா போக போறீங்க? அப்பா எல்லாத்துக்குமா? வாங்க கொஸ்டின். இந்த சார் கேம்புக்காக வந்திருக்காரு. நம்ம கேம்ப் இன்னைக்கு வந்தாரு. ஓகே, வாங்க. அடுத்தது வெக்கமாக இருக்குது, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு. அடுத்தது யார் வாங்க போகிறாங்க? 1 ரூபா மிட்டாய் வா.
வருஷத்துக்கு நம்ம பண்ணோம். அருள்நிதி வா. சொல்ல ஃபுல்லா 2ஆம் கிளாஸ் படிக்கிற 2ஆம் கிளாஸ் இந்தா. நீ எவ்வளோ போட போகிற? ₹1 சாக்லேட். சரி, ₹5 இருக்குடா இதுல. அதில் 5 rupees இருக்கு. நீ எவ்வளோ போட போற? நீ எவ்வளோ காசு அதில் போட்டு எவ்வளோ காசு கையில் வச்சுப்பேன்? இது அப்புறம் உனக்கு தான் இது. ஒரு மாசம் கழிச்சு சேர்ந்தோன்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ எவ்வளோ போட போற? சரி, டெய்லி எவ்வளோ போடுவேன்? ₹10 போடுவேன். இங்கே வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஆ, இசைமதி. 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 இந்தாங்க. நீங்கள் எவ்வளோ வச்சுப்பீங்க? ₹5 கொடுக்குறேன். இதில் எவ்வளோ போடுவேன்? கையில் எவ்வளோ வச்சுப்பீங்க? கையில ₹1 வச்சுக்குவேன். ஆ, சரி. பெரியவனா என்ன பண்ண போகிறீங்க? பெரியவனான அப்புறம் நீ என்ன பண்ண போகிற? பெரியவனான அப்புறம் ஆ, போலீஸ். நீங்கள் நர்ஸா? வெரி குட். இருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டியா நீ? ஏன்டா எல்லாத்தையும் போட்ட? மிட்டாய் வேணாமா? மிட்டாய் வேணாமா? பாரு இவனை மாதிரி இருக்கணும். மிட்டாய் வேணான்ட்டான் பாருங்க. நீ என்னடா பேர்? அருள்நிதி. அருள்நிதி. என்ன பண்ண போகிற நீ? நான் கிரிக்கெட் பிளேயர். இவன் கிரிக்கெட் பிளேயராக போகிறான். நீ பேட்டிங் ஆடுவியா போலிங் போடுவியா? ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர் நீ. குண்டியில் எவ்வளோப்பா போட போற? ₹3 போட போகிறான். ₹2 என்ன பண்ணுவ? ₹4 போட்டியா? இந்த ₹1 என்ன பண்ண போகிற? சாக்லேட். சாக்லேட் வாங்கி சாப்பிடு. இந்தா. பாய் பாய்.